குர்ஆனில் வந்து பார்த்தீங்கன்னா சில வசனங்கள் படிக்கும்போது சிலருக்கு வந்து கொட்டாய் வரும் அப்படிமா சில படிக்கும்போது இப்படி ஆர்வம் இப்படி கேட்டுருப்பான். அதுதான் அது அவனுக்கான ஐட்டம் வந்துருச்சுன்னு அர்த்தம். அவனுக்கு பாயிண்ட் வந்துருச்சுன்னு அர்த்தம். அப்போ அந்தந்த நேரத்தில் அவனுக்கு அந்த ஆக்டிவேஷன் நடக்கும். அப்போ அதுதான் வந்து அல்லாஹ் சொல்கிறான். இப்போ இது வந்து சில விஷயங்கள் வந்து நமக்கு வந்து இதெல்லாம் உதாரணம்னு சொல்லிட்டு அப்படின்னு, ஆனால் அந்த உதாரணம் ரொம்ப பெருசாக தெரியும் ஒருத்தனுக்கு. சில பேர் அந்த அனுபவம் சொல்லுவாங்க பாருங்கள், இஸ்லாத்தை நான் ஏன் ஏற்றுக்கொண்டேன்ட்டு. அவங்களுடைய கதைகளை கேளுங்க பாருங்கள், இதை அப்பட்டமாக நம்மளால் உணர முடியும். அவன் எதை பார்த்து இஸ்லாத்துக்கு வந்தானோ அதை பார்த்து நம்ம கண்டிப்பாக வந்திருக்க மாட்டோம். அவன் ஒரு ஆயத்துக்கு காமிப்பான், இந்த ஆயத்து தான் எனக்கு சிந்திக்க வச்சதுப்பா, இதில் என்ன இருக்குது சிந்திக்கிறதுக்கு. நாம் நினைப்போம், நாம் எதில் சிந்திக்கிறதுக்கு இருக்குன்னு நினைப்போமோ அது அவனுக்கு வந்து பெருசாக அட்ராக்ட் பண்ண. இது நமக்கு பெருசு இல்லைங்க, எனக்கு இந்த ஆயத்தாங்க பிடிச்சிக்க. சரி, உனக்கு இந்த ஆயத்து பிடிச்சிருக்கா, அதை ஏற்றுக்கிட்டியா, அல்ஹம்துலில்லாஹ், நேர்வழி வந்துட்டியா, வந்துரு, பிரச்சனை இல்லை, வர்றது நேர்வழியாக இருக்கணும், அவ்வளோதான். அப்போ அல்லாஹ் அதை சொல்கிறேன், பல எக்ஸாம்பிள் நாம் கொடுத்துருக்கோம். உங்கள் எக்ஸாம்பிள் வர்ற வரைக்கும் நீங்கள் தேடுங்க, அது வரைக்கும் நீங்கள் ட்ராவல் பண்ணுங்கள். குர்ஆன் வந்து ஒரு மொழிபெயர்ப்பு ஃபுல்லாக வாங்கி படிங்க பாருங்கள், அதுலேயே நமக்கு உள்ளம் வந்து ஓரளவுக்கு ஆக்டிவேட் ஆயிரும். அப்போ என்ன ஆகும், பத்தாது, இதில் எங்கேயோ ஒன்று மிஸ் ஆகுது அப்படின்னு தோணும். அடுத்து என்ன பண்ணுவோம், தஃப்சீருக்கு அப்டேட் ஆகும். தவறான தஃப்சீர்கள் படிக்கும்போது இது தஃப்சீர் மாதிரியே தெரியலையே அப்படிமோ. அதுக்கப்புறம் வேறு தஃப்சீர் இவர் என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போமே. அது தேடணும், தேடாமல் எப்படி கிடைக்கும். இங்கே நம்ம தேடுறதுக்கு வந்து தயாரில்லை. எடுத்து பழம் உரித்து இதுதான் சிராத்துல் முஸ்தகீம் அப்படிமா, அப்படி அன்னம்த அலைஹிம் அப்படின்னு இவன் பாட்டுக்கு போயிடுவான் பின்னாடி. இப்படி சிராத்துல் முஸ்தகீம் யாருக்குமே எல்லாம் வந்து ஃப்ரீ கிஃப்டடாக கிடைக்காது. அது விட நபிமார்களுக்கே கிடைக்கலப்பா. 40 வருடம் அலைக்கழியை வச்சு தான் அல்லாஹ் வந்து கொடுக்குறான் ரசூலுல்லாஹ்வுக்கு. இப்போ அதுதான் அல்லாஹ் சொல்கிறான், அதை படித்து வந்து புரிஞ்சுக்குங்க. ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், மனிதன் அதிகம் தர்க்கம் செய்பவனாக இருக்கிறான். இவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக நான் விளக்குனதுக்கு அப்புறமும் விதண்டாவாதம் பேசுறது, ஆர்கியூமெண்ட் பண்ணுறது, இது மனிதனுடைய குணமாக இருக்குது. இந்த நாத்திகர்கள்லாம் பேசுகிறாங்கல்ல, இன்றைக்கி இப்போ பிரச்சனை பெருசாக ஓடிட்டு இருக்குல்ல. நாத்திகர்கள்லாம் வந்து கடவுள் நம்புறவங்க எப்படி கிண்டல் பண்ணுறாங்க, இந்த எல்லா வசனங்களையும் எப்படி கேலி பண்ணுறாங்க. அதெல்லாம் மனிதர்களிடம் வழிகாட்டுதல் வந்தபோது அதனை ஏற்றுக்கொள்வதிலிருந்தும் தம்முடைய இறைவனிடம் பாவ மன்னிப்பு கோருவதிலிருந்தும் அவர்களை தடுத்தது எது? முந்தைய சமூகங்களுக்கு ஏற்பட்ட கதி தங்களுக்கு ஏற்படுவதை அல்லது இறை தண்டனை தங்கள் கண்முன் வருவதை அவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றதை தவிர. அல்லாஹ் சொல்கிறான், ஒரு வழிகாட்டுதல் உங்களுக்கு வந்துடுது, ஒரு வாழ்க்கையில் ஒரு கட்டத்தை கடக்கிறீங்க, வழிகாட்டுதல் உங்களுக்கு தெரியாமலே வாழ்கிறீங்க. ஒரு கட்டம் வரும்போது வழிகாட்டுதல் உங்களுக்கு ரீச் ஆயிடுது. அந்த நேரத்தில் பாவ மன்னிப்பு கோருவதிலிருந்து உங்களை தடுத்தது எது? அல்லாஹ் கேட்குறான். இப்போ கடந்த கால வாழ்க்கையை கம்பேர் பண்ணிவிட்டு இது இத்தனை வருஷமாக நம்ம சொல்லிட்டோமே, அது ஸ்டாண்டர்டாக மெயின்டைன் பண்ணுறாங்களாம். ஸ்டாண்டர்டாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு பேராக வாழ்க்கை? ஹக்கு ஏற்றுக்கணும், அதுக்கு பேர் தான் வாழ்க்கை, அதுக்கு பேர் தான் ஈமான். ஈமான்னா என்ன? சத்தியத்தை உண்மைப்படுத்தணும். ஏன்னா சத்தியம் வந்துருச்சு, அதுக்கப்புறம் தௌபா செய்யணும். நீங்கள் அல்லாஹ் சொல்கிறான், இத்தனை நாள் நாங்கள் தெரியாமல் இருந்துட்டோம், இப்போவும் வந்து என்ன தெரியாததை வந்து நியாயப்படுத்தி முட்டு கொடுக்கறதுக்கு பதிலாக இத்தனை நாள் முட்டாளாக இருந்தேன்னு சொல்கிறது என்ன இருக்குது? நீங்கள் அதுதானே நம்ம என்ன 2000 ஆரம்பித்தோம் வாழ்க்கை, குர்ஆனுடைய அந்த தேடல் ஆரம்பித்தோம். 2017-18 வரைக்கும் தட்டு தடுமாறி கண்ட இதிலெல்லாம் சுற்றிட்டு இருந்தோம், வழிகாட்டில் தான் இருந்தோம். ஒரு கட்டம் வரும்போது புரிஞ்சது, 17 வருஷம் நம்ம ஆய்வுங்கிற பேரில் பண்ணது, நம்ம தாவாங்கிற பேரில் பண்ணது, நம்ம பிரச்சாரங்கிற பேரில் பண்ணது எல்லாமே வீணானதாக இருந்திருக்கு, தவறில் இருந்திருக்கிறோம். ஜாகிர் நாயக் சொல்கிறாரு, இப்போ ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு, இத்தனை வருஷம் எனக்கு இஸ்லாம்னா என்னன்னே தெரியாமல் இருந்துச்சு. இஸ்ரா ராமோடைய பயான் இப்போ தான் கேட்குறேன். இப்போ தான் பேசுகிறார், அங்கே மலேசியாவில் இருந்துட்டு பேசுகிறாரு. இத்தனை வருஷம் எனக்கு தாவானா என்னன்னு தெரியாமல் நான் பாட்டு என்னத்தையும் ஒன்று பேசிகிட்டு இருக்கிறேன், எனக்கே தெரியாமல். ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறேன், ஒரு மூமெண்ட் ஸ்டேட்மெண்ட் இப்படி தான் கொடுப்போம். இத்தனை வருஷம் என்ன நினைப்பேன், இவ்வளோ பேர் அவர் மாதிரி ஆகணும்னு எத்தனை பேர் நினச்சிட்டு இருக்கும்போது என்னை மாதிரி முட்டாளாக ஆயிடாதீங்கன்னு அவர் சொல்கிறார். அதுதான் சொல்கிறேன். அதுதான் வந்து இவனும் சொன்னான், யார், பனி இஸ்ராயீல் சொன்னான், எங்களுடைய இதயங்கள் மூடப்பட்டிருக்குது, நாங்கள்லாம் தெளிவாக இருக்கணும், நீங்கள் தெளிவாக இருங்க. அதான் சொல்கிறேன், அவங்களுக்கு வந்து அவங்களாம் எங்கே ட்ராப் மாட்டுவாங்கன்னா குர்ஆனில் மாட்டுவாங்க. குர்ஆனை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக படிக்கும்போது அவங்களால விளங்கவே முடியாது. இன்ஷால்லா பின்னாடி அதையும் எல்லாம் சொல்கிறான். இப்போ அதில் தான் சொல்கிறான், நேர்வழி வரும்போது தௌபா செய்கிறத விட்டுட்டு உங்களுக்கு எதடா செலக்ட் பண்ணுறீங்க? நேர்வழி உங்களுக்கு அதான். அப்போ என்ன அர்த்தம்னா, நேர்வழி எல்லாம் எப்படி கொடுக்குறான் பாருங்கள். இவனுக்கு நேர்வழி வந்தால் அவன் ஏற்றுக்குவான். எங்கே இருந்து வரணும்னா, இவன் விரும்புகிற பிளாட்ஃபார்மில் வரணும், இவனுடைய அந்த தலைவன் சொல்லணும், ரஜினி வந்து சொல்லணும் இதுதான் ஹிதாயத்துன்னு ரஜினி ரசிகனுக்கு சொல்லணும்.
விஜய் ரசிகனுக்கு விஜய் சொல்லணும் இதுதான் ஹிதாயத்துன்னு. அது மாதிரி ஒரு ஆலிமை ஃபாலோ பண்ணுறவனுக்கு அந்த ஆலிம் சொல்லணும் இதுதான் ஹிதாயத்துன்னு. அப்போ ஹிதாயத்து வந்து ஹிதாயத்துக்கு வெயிட்டு கிடையாது, சொல்கிறவனுக்கு வெயிட் ஆகிரும். அதனால் அல்லாஹ் என்ன பண்ணுறான், உல்ட்டா வைக்கிறான். நீ எங்கேருந்து வந்தால் உனக்கு இப்போ ரொம்ப கசக்குமோ அந்த இடத்துல ஹிதாயத்து வைக்கிறான். நீங்கள் சொல்கிறாங்களே நேற்று கமெண்ட் போட்டிருந்தா அப்படி இதெல்லாம் ஒரு பயான், என்ன பயான் பேசுகிற மாதிரியா பேசுகிறான் அப்படிங்கிற அதுதான் சோதனையா. பேச்சு தான் மேட்டரில் கிடையாது. நான் எனக்கு பேசுறதுக்கு வர்றதில்லை, நான் வேணும்லாம் பேசுறதில்லை. இவ்வளோ அதாவது சொல்கிறேன், நான் முயற்சி பண்ணி டீசெண்டாக பேசுகிறது இது. என்னுடைய உச்சபட்ச டேலண்ட்டை வந்து நான் கொட்டிட்டேன். இதுக்கு மேலே டீசெண்டாக என்னால் பேச முடியாது. இது நான் அதான் சொல்கிறேன், இதுக்கு மேலே கண்ணியமாக என்னால் எனக்கு பேச தெரியாது. ஏன் வளர்ப்பு அப்படி. நானும் முயற்சி இன்னும் பண்ணிகிட்டு இருக்கேன், கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டு இருக்கிறதாவும் நினைக்கிறேன். தெரியல, இது கொஞ்சத்துக்கு முதல்லைக்கு இப்போ கொஞ்சம் பரவாயில்லன்னு நினைக்கிறேன். இதுவும் வந்து இடைஞ்சலாக இருக்குது. அப்போ கீழே இன்னொரு மற்றவங்களே கமெண்ட் பண்ணிக்கிறேன், சொல்கிற விஷயத்தை பாருங்க, சரி எனக்கு சொல்ல தெரியலைங்கிறது அல்லாட்ட எடுபடுமா, எல்லாம் இவன் சொன்ன விதம் சரியில்லை அப்படின்னு. ஆனால் விதத்தை பார்க்க சொன்னேன்னா சொன்ன மேட்ரு பார்க்க சொன்னேன். நான் நபியா? இப்போ என்ன பிரச்சனைனா இப்போ இது வந்து பார்க்கக்கூடாது. அதுதான் அல்லா சொல்கிறான், ஹக்கு வரும்போது எது இது உங்களுக்கு இடைஞ்சலாக இருக்குது, இடைஞ்சலாக இருக்கக்கூடிய விஷயம் எல்லாம் வைப்பான். இவங்க விரும்புகிற பிளாட்ஃபார்ம்லேருந்து ஹக்கு வராது. ஹக்கு வந்து வேறு வடிவங்கள் பள்ளிவாசலுக்கு வெளியே கிடைக்கும், இல்லைனா வேற ஒரு இவன் ஒரு பள்ளிவாசலுடைய சப்போர்ட்டராக இருப்பான், அதுக்கு நேர எதிர் பள்ளிவாசலில் ஹக்கு இருக்கும். அப்போயும் ஏற்றுக்க மாட்டான். ஆலிமாங்க அதுவும் டாவு, ஆலிம் இல்லை இவர். அப்போ ஆலிம் சொன்னால் ஏற்றுக்குவியா? அப்போ இந்த விஷயத்த சொன்ன ஆலிம்களுடைய லிஸ்ட்டு தரேன், அந்த ஆலிமுடைய பேச்சு கேட்குறீங்களா? கேட்க மாட்டாங்க. எல்லாம் மனமுரண்டு. அதான் சொல்கிறேன்ல, எல்லாம் வந்து விலக்கிட்டேன். சும்மா தர்க்கம் பண்ணுறது ஆலிம்கள். இப்போ இவர் சொல்கிறார், இவன் வந்து படிக்கவே இல்லை, இப்போ மறுபடியும் ஒரு சர்க்குலர் விட்டுருக்குறாங்க, இவன் வந்து படிக்கவே இல்லை, இவங்ககிட்ட இருந்து கல்வி எடுக்கலாமண்ணா. சரி, உனக்கு என்ன பட்டம் வாங்கினா கல்வி எடுக்கலாம் அப்படி தானே? அப்போ நீ ஜமாலிட்டிருந்து கல்வி எடுப்பியா? உனக்கு பட்டம் தானே டிகிரி, உனக்கு டிகிரி தானே முக்கியம், ஜமாலிட்டிருந்து நீ கல்வி எடுப்பியா? எடுக்க மாட்டல. அப்போ எதுக்கு கல்வி காமிக்கிற? அப்போ கல்வி ஒரு அளவுகோல் இல்லைன்னு நீயே சொல்லிவிட்டு அப்புறம் எதுக்கு அந்த கொண்டாந்து ஹக்கை மறுக்கும்போது மட்டும் அதை ஏன் கொண்டாந்து நிறுத்துறீங்க? ஆர்கியூமெண்ட்டால் வீழ்த்த பாருங்கள். அதை ஒரு ஆர்கியூமெண்ட் வைக்கிறோமா, அந்த ஆர்கியூமெண்ட்டை இன்னொரு ஆர்கியூமெண்ட் வச்சு அடிக்க பாருங்கள். அதை விட்டுட்டு இவனுக்கு அறிவு இல்லை, இவனுக்கு பேசுகிற ஸ்லாங்கு சரியில்லை, இவன் இப்படி இவன் அப்படி, இவனுடைய கடந்த கால வாழ்க்கையை பாருங்கள், இவனுடைய அதெல்லாம் வந்து அல்லாட்ட வந்து எடுப்படாது. நாம நபிமார்களா இதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட வாழ்ந்துருக்கோம், என்னுடைய தூய்மையான வாழ்க்கையை பாருங்கன்னு. ஆல்ரெடி பாவியாக இருந்தோம், கேடுகட்டு இருந்தோம், அல்லா நேர்வழி காமிச்சான் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். அதுதான் அல்லா சொல்கிறான், நற்செய்தி அறிவிப்பதற்கும் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வதற்குமே அன்றி வேறு எந்த நோக்கத்திற்காகவும் நாம் தூதர்களை அனுப்புவதில்லை. இதில் முன்னாடி அந்த வசனத்தில் ஒரு இது விட்டுட்டோம். என்னென்னா அல்லாஹ் கேட்குறான், இந்த பாவ மன்னிப்பு கேட்காம நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறீங்க, உங்களுக்கு எதுக்காக பாவா வெயிட் பண்ணுறீங்க? அந்த தண்டனை வரணுமா உங்களுக்கு அப்படிங்கிறான். அதாவது எப்போ நீங்கள் ஏற்றுக்குவீங்க? ஒரு நேர்வழி வந்துச்சுன்னா அது ஏற்றுக்கிறதுக்கு அளவாகலாம் இருக்கணும். அது இல்லாமல் என்ன வரணும், கண் முன்னாடி இதுக்கு முன்னாடி ஒரு சமுதாயங்களுக்கு நாங்கள் அடி கொடுத்து அதுக்கப்புறம் அவனை நம்ப வச்சான்ல, ஃபிரௌனு கூட நம்பினான்ல, அந்த நம்பிக்கை அந்த மாதிரி ஒரு அல்லாவுடைய அத்தாட்சிகளும் அஸாபும் வரணுமா? அப்படி வந்ததுக்கப்புறம் நீங்கள் நம்பினாலும் நான் அதை ஏற்றுக்க மாட்டேங்கிறது அல்லாஹ் சொல்கிறான். அந்த லெவல் வரைக்கும் போகாதீங்க. அதே தான் இறுதி நாளுடைய அந்த நிகழ்வுகள் வந்துருச்சுன்னு நீங்கள் இன்னும் மோசமாயிடும். இப்போவாது உங்களுக்கு கொஞ்சமாக டைம் இருக்குது, அன்றைக்கி உயிரை காப்பாற்றிக்கிறதுக்கே ஓடுவோம். அப்போ நிலைமை ரொம்ப மோசமாக இருக்கும். அப்போ அந்த நேரத்தில் உங்களுக்கு ஆய்வு பண்ணுறதுக்கு கூட டைம் இருக்காது. அப்போ நம்ம வீடுகளில் கரண்ட் இருக்குமா என்ன இருக்குமோன்னு தெரியாது. அது எல்லாம் அறிஞ்சவன் என்ன சூழல் இருக்குமோன்னு புரியாது. இப்போ நல்லா ஃப்ரீ மைண்டில் இருக்கும், நிறைய டைம் இருக்குது. இன்னும் கொஞ்ச நாளில் வரப்போகுது இன்னொரு லாக்டவுனு. அதில் மறுபடியும் நேரத்தை செலவு பண்ணுங்கள். அதில் செலவு பண்ணி அதுலேயாவது மறுபடியும் வந்து ஓப்பன் பண்ணுங்கள், ஆய்வு பண்ணுங்கள், அதெல்லாம் வந்து பண்ணுங்கள். இதுதான் அவகாசம். அதுதான் சொல்கிறேன், இந்த பிஸியான வாழ்க்கையில் நாங்கள் ஓடிட்டு இருந்தோம்னு அதுவும் அல்லாட்ட நம்ம சொல்லி இனி ஏமாற்ற முடியாது. இந்த 3 வருஷமாக உயிரோடு வாழ்ந்தவன் எவனும் அதை ஏமாற்ற முடியாது. என்னெல்லாம் பண்ணுறது, காலையில் போனால் நைட்டு வரைக்கும் ஒரே பெண்ட் எடுத்தாங்க, வேலையே சரியாக இருந்துச்சு. அப்படியா 3 மாதம் லீவு கிடச்சி, அப்போ என்னடா பண்ணேன்? இப்போ என்னெல்லாம் அது வரைக்கும் பார்க்காம இருந்தேன், எல்லா படமும் பார்த்தேன், அது வரைக்கும் கேட்காம இருந்தேன், எல்லா பாட்டும் கேட்டேன், அது வரைக்கும் கழிக்காமல் இருந்தேன், எல்லா இன்பங்களையும் அனுபவித்தேன், அது வரைக்கும் குளிக்க போகாமல் இருந்தேன், அதுக்கப்புறம் டெய்லி போய் இதில் குளித்தேன். இப்படி இது வந்து அல்லாட்டத்தில் ஏடுபடாது. அந்த அவகாசம் ஓடிக்கிட்டு நற்செய்தி அறிவிப்பதற்கும் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வதற்குமே அன்றி வேறு எந்த நோக்கத்திற்காகவும் நாம் தூதர்களை அனுப்புவதில்லை. ஆயினும் இந்த நிராகரிப்பாளர்கள் அசத்தியத்தின் ஆயுதங்களை கொண்டு சத்தியத்தை வீழ்த்த முயற்சி செய்கிறார்கள். அவர்கள் என்னுடைய வசனங்களையும் தங்களுக்கு விடுக்கப்பட்ட எச்சரிக்கைகளையும் பரிகாசமாக ஆக்கி கொண்டார்கள்.
அல்லாஹ் சொல்கிறான், நபிமார்களுடைய வேலையை பற்றி அல்லாஹ் சொல்கிறான், நற்செய்தி அறிவிப்பதற்கும் அச்சமுட்டி எச்சரிக்கை செய்வதற்குமே அன்றி வேறு எந்த நோக்கத்திற்காகவும் நாம் தூதர்களை அனுப்புவது இல்லை. இப்போ இந்த இடத்துல அல்லாஹ் என்ன சொல்கிறான்னா, இந்த சொசைட்டி இப்படியே போயிட்டுருக்குது, இது திருந்தவே மாட்டேங்குது, என்ன மாற்றம் வந்துருச்சு அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். மாற்றம் ஏற்படுத்துறதுக்கெல்லாம் நான் நபிமார்கள் அனுப்பலை, உங்கள் தவறுகளை சுட்டி காட்டுறதுக்கு தான் நபிமார்கள் அனுப்பு. இந்த உலகத்தை நீங்கள் என்ன தான் மாற்றிட்டீங்க 100 வருஷமாக? நீங்கள் கத்தி என்னத்தை மாற்றிட்டீங்க? என்ன நடந்துச்சு சமுதாயத்தில்? மாற்றம் என்ன கொண்டு வந்தீங்க? மாற்றம் கொண்டு வர்றது நபிமார்களுடைய பணியே கிடையாதாம்மா. நபிமார்களுடைய பணியே என்ன? நபிமார்களுடைய பேச்சை கேட்டால் மாற்றம் ஏற்பட்டுரும். ரசூல்லா மாதிரி பேச்சை கேட்டாங்க, ஒரு கூட்டம், கணிசமான கூட்டம் கேட்டுச்சு. அன்னைக்கு காலகட்டத்துக்கு அது போதுமான வால்யூமாக இருந்துச்சு. ஒரு மாற்றமும் கண்ணு முன்னாடி ஏற்படுத்தி காமிச்சாங்க. நபி பேச்சு கேட்டால் பூமி எப்படி இருக்குங்கிறத ரசூல்லா காமிச்சிட்டாங்க. ஆனால் ஜென்ரலாக எல்லா நபிமார்களுக்கும் கொடுக்கப்பட்ட பணி என்ன? அச்சமூட்டி நற்செய்தி அறிவிப்பதும். அல்லாஹ்வுடைய பேச்சு கேட்டிங்கன்னா பூமியும் நல்லாயிருக்கும், மறுமை வாழ்க்கையும் நல்லாயிருக்கும், இந்த நற்செய்தியை அவங்க அறிவிப்பாங்க. அப்படி கேட்க மறுத்தா பூமியிலும் அதனுடைய விளைவு நீங்கள் சந்திப்பீங்க, மறுமையிலும் நீங்கள் அதனுடைய விளைவு சந்திப்பீங்கிற இந்த எச்சரிக்கை செய்வதற்காக தவிர வேறு எந்த நோக்கத்திற்காகவும் தூதர்கள். அப்போ நம்மளுடைய நோக்கமும் கிளியர் ஆயிடுச்சுங்க. மாற்றம் கிலாஃபத்து கொண்டு வருவது மௌலானா மௌதூதி மேலேயோ, அல்லாமா இக்பால் மேலேயோ, இஸ்ரார் அஹமது மேலேயோ, இல்லை வேறு எந்த ஒரு தலைவர்கள் மேலேயோ அது கடமையே கிடையாது. அது உங்களுடைய பணின்னு நினைவூட்டுவது மட்டும்தான் கடமை. அது நினைவூட்டிட்டாங்களா இல்லையா? அதை செஞ்சால் உங்களுக்கு என்ன கிடைக்கும், செய்யலைன்னா உங்களுக்கு என்ன கிடைக்குங்கிறது பட்டியல் போட்டாங்களே, அது அவங்களுடைய புத்தகங்கள் லைப்ரரியில் இன்னும் கிடக்கு. அவங்களுடைய வாழ்க்கை இன்றைக்கும் பேசுது. இன்றைக்கும் நம்ம அது சாட்சி நம்மளே சொல்கிறோம். எதிர்கால இவங்க என்ன சொன்னாங்கன்னு உங்களுக்கு புரியுதில்ல, அது போதும் மறுமையில் நின்று பேசுறதுக்கு வேறு எதுவுமே தேவையில்லைங்கிறான். அதுதான் அல்லாஹ் சொல்கிறான், ஆயினும் இறை நிராகரிப்பாளர்கள். இறை நிராகரிப்பாளர்கள்னா யாரை நினைக்கிறீங்க? அல்லாஹ்வை மறுக்கிறவங்க கிடையாது. இப்லீஸுக்கும் என்ன பேர்? இறை நிராகரிப்பாளன் தான், காஃபிர் தான். ஆனால் அவன் அல்லாஹ்வை மறுத்தானா அல்லாஹ்வுடைய கட்டளைகளை மறுக்கும் இறை நிராகரிப்பாளர்கள் அசத்தியத்தின் ஆயுதங்கள் கொண்டு சத்தியத்தை வீழ்த்த முயற்சி செய்கிறார்கள். ஹக்கு வந்துடும், அந்த ஹக்கு என்ன பண்ணுறது? அசத்தியத்தை கொண்டு அதை வீழ்த்த முயற்சி பண்ணுறது, ஆதாரங்கள் காட்டுவது. என்ன அசத்தியம்ங்கிறது சாதாரணம் கிடையாது. அசத்தியம் இன்னைக்கு என்ன உருவத்தில் இருக்கு? அரசியல், ஆன்மீகம், பொருளாதாரம், சமூகம் என்று அது முழு உருவத்தில் அசத்தியம் சுற்றிட்டு இருக்குது. தீனுல்லாவுக்கு மாற்றமாக தீனுல் இப்லீஸ் இங்கே பூமியில் நிறுவப்பட்டிருக்கு. இதன் ஏஜென்ட்டுகள் எல்லா துறையிலும் இருப்பாங்க. அவங்க சத்தியத்துக்கு எதிராக அசத்தியத்தை பேசிக்கிட்டே இருப்பாங்க. கடவுளை கிண்டல் பண்ணுவாங்க, இறை நம்பிக்கையை கிண்டல் பண்ணுவாங்க, மறுமை நம்பிக்கையை கிண்டல் பண்ணுவாங்க. இதை எல்லாத்தையுமே பண்ணிகிட்டே இருப்பாங்க. இதனால் என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, அந்த அசத்தியமான அந்த சிஸ்டம் இருக்குல்ல, அது பூமியில் ஒரு ஒரு ஆதிக்கம் இருக்குல்ல, இந்த தீய சக்திகளுடைய ஆதிக்கம், இந்த ஆதிக்கம் அப்படியே தக்க வச்சுக்கிட்டே இருப்பாங்க. மக்கள் மத்தியில் அந்த ஒரு குழப்பத்தை ஏற்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா சத்தியத்துக்கு மேலே என்ன போட்டுட்டு இருப்பாங்க? அசத்தியத்தை தூக்கி வீசிட்டே இருப்பாங்க. இந்த பணி பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் சினிமா ஸ்டாரும் பண்ணுவான், ஒரு பக்கம் சுயமரியாதை தலைவனுங்கிற பேர்லையும் பண்ணுவான், ஒரு பக்கம் எழுத்தாளர்கள் சிந்தனையாளர்கள்ங்கிற பேரில் அவனும் பண்ணுவான், ஒரு பக்கம் மத குருமார்களும் பண்ணுவான், ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா முஸ்லீம்களும் பண்ணுவான். இவன் பண்ணுற வேலையினால ரிசல்ட் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா, சத்தியம் மேலோங்காமல் இவன் பார்த்துக்குவான். தாவா எந்த ரசூலாவுடைய மிம்பரில் இருந்துட்டு பேசுவான், ஆனால் பேசுறது எதை பேசுவான்? அசத்தியத்துக்கு வலுவூட்டுற மாதிரி பேசுவான். சத்தியம் மேலோங்கணும்னு கேட்டால் அது எப்படி சாத்தியம்னு எதிர்கேள்வி கேட்டால் அவன் பப்ளிக் கன்ஃபியூஸ் ஆகிடவே மாட்டானே. என்னங்க இவங்க கிலாஃபத்து தான் மறுமை வெற்றிங்கிறாங்க, அப்போ நாமெல்லாம் மறுமைக்கு தோல்வி அடைந்தவர்களாமா. இதை கேட்டவொன்னே ஒரு காமன் மேன் என்ன பண்ணுவான்? ஆமாம் இல்லை, அப்போ கிலாஃபத்து வராமலே நாமெல்லாம் செத்துட்டா நரகத்துக்கு போயிடுவோம்ல. இது என்ன குழப்பி விடுறது? சத்தியத்தை அசத்தியத்தை வச்சு கன்ஃபியூஸ் பண்ணி குழப்பத்தை ஏற்படுத்துறது. இதுதான் எல்லாம் சொல்கிறேன். சத்தியத்தை வச்சு அசத்தியத்தை வச்சு சத்தியத்தை வீழ்த்த பார்க்குறாங்க. அதனால தான் இந்த சூஃபிசம்மு, இந்த மடங்கள், இதெல்லாம் என்ன இந்த கிளாஸ்லாம் நடக்கும். அக்கீதா கிளாஸ்லாம் என்ன? மெயின் சப்ஜெக்ட்டுக்கு பதிலாக வேறு சப்ஜெக்டில் உங்களை வச்சுருந்தீங்கன்னா என்ன நடக்குங்க? உங்களுடைய அசல் வேலையை நீங்கள் செய்யாமல் போயிடுவீங்க, அசத்தியம் மேலோங்கியே நிற்கும். அப்போ இந்த மாதிரியான மடமைத்தனமான எதிர்கேள்விகள். அப்போ மன்னருன்னு இருக்க தாவூத் நபியும் இருக்காத்தானே செஞ்சார், அவர் இப்படியும் வருதில்லை. மலிக்குக்கு மீனிங் என்ன குரானில்? மலிக்குன்னு வெறும் மன்னர் மட்டுமா? கலீஃபாவை மலிக்குன்னு சொன்னாலும் அவர் கலீஃபா தான். ஒரு மன்னரை நீங்கள் ஒரு கலீஃபாவை மன்னருன்னு நீங்கள் அழைச்சாலும்
அது பல மீனிங்கில் வந்து எல்லாம் பயன்படுத்துகிறோம். அப்போ அதனால் வந்து அதெல்லாம் அவங்களுக்கும் தெரியும். ஆனால் வீழ்த்துன்னு நினைக்கும்போது, குழப்பத்தை ஏற்படுத்தணும்னு நினைக்கும்போது இந்த ஆர்குமெண்ட்டை கொண்டாந்து பப்ளிக் பிளாட்ஃபார்மில் வைப்பாங்க. வைக்கும்போது ரிசல்ட் என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, சத்தியத்தை விளங்குவதற்குன்னு ஒரு மக்கள் வருவாங்கள்ல, அவங்க மத்தியில் குழப்பம் ஏற்பட்டுரும். குழப்பத்தை ஏற்பட்டு அப்படியே போயிடுவாங்க. அதுதான் சொல்கிறோம், அந்த குழப்பத்துக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணாதீங்க. ஆனால் பட்டா என்ன கொடுப்பாங்க? அல்லாமா இக்பால் குழப்பவாதி, இஸ்ரார் அகமது குழப்பவாதி, மௌலானா மௌதூதி குழப்பவாதி, அவங்களுடைய சப்போர்ட்டர்கள் மாதிரியா வேலை செய்யக்கூடியவங்களும் என்ன, நம்மளாம் யார் குழப்பவாதிம்பாங்க. அல்லா குரானில் அந்த ஃபர்ஸ்ட்டில் வரும்ல, பூமியில் குழப்ப